ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தான் ஃப்ரைடே. ஆக்சுவலாக நான் நேற்று ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு ஃப்ரைடே ஒரு நாளைக்கு தான் சாரீ கட்டுவேன். நான் ஆல்ரெடி லைவில் சொல்லியிருக்கிறேன். பட்டு இன்றைக்கி ஃப்ரைடே சுடி போட்டுட்டேன். காரணம் என்னென்னா, நேற்று நான் வந்து ஃப்ரைடேன்ட்டு சொல்லிவிட்டு சாரீ கட்டிட்டு போயிட்டேன். கொடுமை தான் இல்லைங்களா? நேற்று கூட நான் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள், அதில் சொல்லியிருந்துருப்பேன். ஸோ அதனால் வாரத்தில் ஒரு நாள் தான் சாரீ கட்ட முடியும். அதனால் இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் சுடி போட்டேன். நம்ம பூஜை ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து விளக்கு போடுறதுக்கு பூஜை ரூமை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகலான்னு சொல்லிவிட்டு அந்த ஒர்க்கை பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பூஜை ரூமுன்றது நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன்னா வந்துட்டு மகாலட்சுமி தங்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லுவாங்க. அது பணம் இருக்கிற இடம் மட்டும்தான் கிடையாது. பூஜை ரூமில் வாசம் செய்யக்கூடிய லக்ஷ்மி தேவிகளுக்கு உகந்த இடம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம எப்போதுமே பூஜை ரூமை க்ளீனாக வச்சுக்கணும். அது மாதிரி இந்த பூஜை ரூமில் நம்ம அந்த பூவெல்லாம் சாமிக்கு போட்டு எடுக்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் கொண்டு குப்பை தொட்டியில் போடக்கூடாது. ஸோ அதெல்லாம் தனியாக ஒரு கவரில் வச்சு நம்ம போகிற வழியில் எங்கேயாவது ஆறோ வாக்கியாலோ அது இருந்தால் அப்படியே தூக்கி போட்டுடலாம். ஏன்னா இது தண்ணியில் தான் போடணும்னு சொல்லுவாங்க. இதை வந்து குப்பை தொட்டியில், அதாவது நம்ம சாப்பிட்டுட்டு அந்த கழிவெல்லாம் வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த கவர்லேயோ அந்த குப்பை தொட்டியில் கொண்டு போடக்கூடாது இதை. ஏன்னா இது வந்து சாமிக்கு வச்சு எடுத்த பூவு. ஸோ அதனால் நான் அப்படி தான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். முடிஞ்சால் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி வெள்ளி செவ்வாய் வந்து 2 நாளும் வாரத்தில் உங்களால் விளக்க முடியாட்டி வாரத்துக்கு ஒரு நாளாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டுமாவது நம்ம வந்து விளக்க க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றுறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயங்க. அது மாதிரி நம்ம வந்து இந்த பூஜை இதெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஒரு காட்டன் மாதிரி தானே வச்சுட்டு தொடப்போம். ஸோ அந்த காட்டன் வந்து நீங்கள் பூஜைக்குன்னு தனியாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா வந்துட்டு நம்ம இப்போ கிச்சனில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அடுப்பு மேடையெல்லாம் தொடச்சிட்டு அந்த மாதிரி அந்த துணியை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பூஜைக்குன்னு நம்ம தனியாக பூஜை ரூமை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனியாக துணி வச்சு நம்ம துடைக்கிறது நல்லது. அந்த மாதிரி நம்ம சாமி கும்பிடும்போது ஒரு சொம்பில் வந்து தண்ணி வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்றது நல்லது. ஏன்னா இது வந்து நான் ஒரு இதில் படித்தேன். நம்ம அந்த தண்ணிக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குதான். இப்போ நீங்கள் கூட பில்லி சூனியம் இதெல்லாம் கூட சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து சென்டரில் வந்து தண்ணி வச்சு தான் அந்த பூஜை பண்ணுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து அந்த சக்தியை வந்து கிரகிச்சு அந்த இடத்துல வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த தண்ணிக்கு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பூஜை பண்ணக்குள்ளேயோ நம்ம சாமி கும்பிடக்குள்ளேயோ பூஜை ரூமில் எப்போதுமே வந்துட்டு ஒரு கலசம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கோயிலெலாம் வந்துட்டு கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு கலசம் ஒன்று கொடுப்பாங்க. அது இருந்தாக்கா அது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் எல்லார் வீட்லேயும் ஒரு கலசம் இல்லாமல் இருக்காது. இப்போ கல்யாணம் யாருக்காவது பண்ணி கொடுக்குறாங்கனாலே ஒரு அந்த கலசம்லாம் வாங்கி தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த கலசம் இல்லாமல் வீடு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. கலசம் இல்லாத வீடு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த கலசத்தில் பூஜை ரூமில் வந்து எப்போதுமே தண்ணி இருக்கிறது நல்லதுங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை சொல்கிறேன், முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ நான் மட்டும் மற்ற இதுலேருந்து படித்து அந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான். அதை சும்மா நம்ம ஒரு வீடியோவாக போடுறத விட நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணக்குள்ள மற்றவங்களும் அதை இப்போ நம்மளும் இப்போ ஒரு வீடியோ பார்க்குறோம், அதனால எதுனாச்சும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வீடியோ பார்க்குறது. அடுத்தவங்க பிரச்சனை, அடுத்தவங்க துன்பப்படுறது அதை மட்டுமே வந்துட்டு யாரும் பார்க்குறது கிடையாது. அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வருது யூடியூப்பில். ஸோ அதுக்கு மட்டும்தான் நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கூட நான் சொல்லியிருக்கிறேன். நானே கூட நம்ம சில நேரம் நெகட்டிவ் விஷயங்களை தேடி போவோம் இல்லையா, அது மாதிரி க்ளீன் பண்ணியாச்சு.
அது மாதிரி நம்ம பாத்திரம்லாம் கழுவுறோம் இல்லைங்களா, அந்த பாத்திரம்லாம் கழுவுற அந்த சிங்க்குள்ளார விளக்க போட்டு வைக்கக்கூடாது. விளக்கணும்னா உடனே வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டு நம்ம கையோட விளக்கி கொண்டு பூஜை ரூமில் வச்சுறது நல்லது. அப்படி சப்போஸ் உங்களால் விளக்கறதுக்கு முடியலன்னா கூட அந்த சிங்கில் கொண்டு அந்த விளக்க போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டு கை கழுவுற இடம் அது, சாப்பிட்டுட்டு இந்த நம்ம அது எச்சத்தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாத்திரம்லாம் கிடக்கிற இடத்துல கொண்டு போய் நம்ம பூஜை விளக்கு அந்த இதெல்லாம் பூஜை சம்மந்தப்பட்ட பொருள் எதுவுமே நம்ம போடக்கூடாது. அட்வைஸ் ஓவரா இருக்குதா, என்ன பண்றதுங்க, பழக்க தோஷம் இல்லை, அக்காவுக்கு வந்து அது பழகி போச்சு. டீச்சராக இருந்ததுனால எல்லாம் டீச் பண்ணியே பழகி போச்சு. ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு இடையில இந்த மாதிரி வந்துடும், கண்டுக்காதீங்க.